அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒண்ணு சொல்லட்டுங்களா? சுடுகாட்டுக்கு மேற்கூரை அமைக்கிறதுலயே ஊழல் செஞ்சவங்க தான் இந்த திமுக காரங்க. ஏன் சுடுகாட்ட சொல்றேன் அப்படின்னா, வாழ்க்கைன்னா ஒண்ணுமே இல்லடா, இங்க வந்து எல்லாம் முடிஞ்சு போயிடுங்கடா அப்படின்னு மனுஷனுக்கு உணர்த்துற இடம். ஆனா அதிலேயே ஊழல் செஞ்சவங்க தான் இந்த திமுக காரங்க. சோ இந்த திமுக காரங்க பள்ளி கல்வித்துறையில எவ்வளவு பெரிய ஊழல் செஞ்சிருக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய ஷாக்லாம் கிடையாது. பள்ளி கல்வித்துறை அப்படிங்கிறது சமூகத்துல ஒரு முக்கியமான துறை. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எப்படி இருக்க போறாங்க, எப்படி அமைய போறாங்க அப்படிங்கிறத முடிவு செய்யற துறை இந்த பள்ளி கல்வித்துறை. பட் திமுகவுக்கு அதெல்லாம் தேவையில்ல. காசா கையை நீட்டிடும் அப்படின்னு நீட்டிருக்காங்க. நேத்துல இருந்து இந்த விஷயம் தான் தமிழ்நாட்டுல பெரிய பேசு பொருளா போயிருக்கு. ஏன் அப்படின்னா அவ்வளவு பெரிய ஸ்கேம இந்த பள்ளி கல்வித்துறையில அன்பில் மகேஷும் அவங்களுடைய கூட்டாளிகளும் அவங்களுடைய உறவினர்களும் பண்ணிருக்காங்க. இதுல ஒவ்வொரு விஷயமா போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தனியார் பள்ளிகளின் கூட்டமைப்புடைய பொதுச் செயலாளர் நந்தகுமார் அவர்களுக்கு ஒரு பெரிய சல்யூட்டை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஏன்னா அவரு தான் வந்து இவ்வளவு பெரிய அலிகேஷனை திமுக ஆட்சி மேல வச்சிருக்காரு. அவரு சொல்ல அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறையில இவ்வளவு நடந்திருக்கா, 5 வருஷத்துல அன்பில் மகேஷும் அவங்க சொந்தக்காரங்களும் அதிகாரிகளும் சேர்ந்துட்டு இவ்வளவு கொள்ளை அடிச்சிருக்காங்களா அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியவே தெரிஞ்சிருக்காது. ஸோ அவரு வெளியில வந்து சொன்னதுக்கு ஒரு பெரிய சல்யூட். தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளாக குறிப்பாக திமுக ஆட்சியில் பணம் கொடுப்பவர்களுக்கு மட்டும்தான் அங்கீகாரம், தொடர் அங்கீகாரம், இல்லை என்றால் இல்லை என்கிற நிலை இருந்தது. நந்தகுமார் ஏன் இதுக்கு முன்னாடி பேசாம இருந்தாரு? திமுக ஆட்சியிலே இதை பத்தி சொல்லியிருக்கலாமே அப்படின்னா உடனே அவருக்கு என்ன பேக் ஃபயர் ஆகும், அவருக்கு என்ன பிரச்சனை வரும், அவருடைய பள்ளிகள்லாம் இழுத்து மூடப்படும் அப்படின்னு கூட நமக்கு தெரியும். ஆனா எப்படி திடீர்னு இந்த தைரியம் எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னா, புதுசா ஒரு ஆட்சி வந்திருக்கு, இன்னும் அவங்க ஸ்கேம்லாம் பண்ணல, எதுலயும் மாட்டல, இன்னும் பணம் கேட்கல அப்படிங்கிறப்போ இவங்க அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்துல இந்த விஷயத்த செஞ்சிருக்காரு. இது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவருக்கு ஒரு பெரிய கான்பிடன்ட் இருக்கு, இனிமே திரும்ப திமுக ஆட்சிக்கு வர மாட்டாங்க அப்படின்னு. திரும்ப திமுக ஆட்சிக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் நந்தகுமார் அவர்களுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஐயோ காவே காட்சியில வந்து நம்ம அவசரப்பட்டு இந்த மாதிரி பேசிட்டோம் அப்படின்னா திரும்ப திமுக ஆட்சிக்கு வந்து நம்ம ஸ்கூல்லாம் இழுத்து மூடிடுவாங்க, நம்ம கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய நம்ம சொந்த பணம் போட்ட ஸ்கூல்லாம் இழுத்து மூடிடுவாங்க அப்படின்னு பயத்துல இருந்திருப்பாரு. பட் அவரு என்ன நினைச்சிருக்காரு அப்படின்னா, இனிமே திமுக ஆட்சிக்கு வர மாட்டாங்க, சோ என்ன பிரச்சனைனாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஆட்சியில பள்ளி கல்வித்துறையில என்னென்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையுமே, அந்த அலிகேஷன் எல்லாத்தையுமே முழுசா வச்சிருக்காங்க. இதுல ஒன்னொன்னா பாத்துருவோம். நமக்கு தெரியும் போன டைம் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா யார் இருந்தாங்க? நம்ம அன்பில் மகேஷ். அதாவது உதயநிதிக்கு அடுத்த இடத்துல திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு நபர், வருங்கால டெபுட்டி சிஎம்மா கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர். கருணாநிதி வீட்லயே சாப்பிட்டு வளர்ந்து தாத்தா தர்மலிங்கம், அடுத்தது பொய்யா மொழி, அடுத்தது மகேஷ் அப்படின்னு வருது இல்லையா, அப்படி வளர்ந்த ஒரு நபர். சோ அந்த பாசத்துலதான் பள்ளிக்கல்வித்துறையை தூக்கி கொடுத்தாங்க. இதுல என்னப்பா ஊழல் பண்ணிருக்காங்க? ஏதாவது சின்னதா ஒரு 500 கோடி 1000 கோடி அப்படின்னா இதெல்லாம் நீங்க கணக்கு போடவே முடியாது. கால்குலேட்டர் வச்சு கணக்கு போட்டா கூட நம்பர்ஸ் வந்து ரொம்ப 000 நம்ம எண்ணிட்டு இருக்க அளவுக்கு நடந்திருக்கு. எதை மாதிரியான நடந்திருக்கு அப்படின்னு ஒரு புரிதலுக்காக சொல்லிடுறேன். இப்போ பிரைவேட் ஸ்கூல் இருக்கு அப்படின்னா, பிரைவேட் ஸ்கூல்ல நிறைய விஷயங்கள் செய்வாங்க. புதுசா ஸ்கூல் ஸ்டார்ட் பண்றவங்க இருப்பாங்க, அதுக்கு கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். இல்ல புதுசா ஒரு கட்டணம் கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பாங்க, அதுக்கு கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அதே மாதிரி நீங்க பிரைவேட் ஸ்கூல்ல ஒவ்வொரு விஷயத்துக்குங்க, ஒரு கிரவுண்ட் இருக்கா அப்படின்னு நீங்க அங்க கணக்கு காமிக்கணும். இல்ல ஏதாவது பிரச்சனை, ஃபயர் ஏதாவது ஆகுது அப்படின்னா பசங்க வெளியில போகிறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு எல்லாத்துக்கும் தொட்ட 90க்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தொட்ட 90க்கும் பிரைவேட் ஸ்கூல் அப்படின்னா நீங்க கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கி, பள்ளிக்கல்வித்துறை கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் அந்த ஸ்கூலுக்கு எதுவா இருந்தாலும் நடத்த முடியும். இதுக்கு மட்டும் கிடையாதுங்க. நாம வந்து பிரைவேட் ஸ்கூல் எல்லாம் திட்டுவோம்ல, ஏன் நாங்க யூனிஃபார்ம் இதான் யூனிஃபார்ம்னு சொன்னா நாங்க வெளியில வாங்கி எடுப்போம், வெளியில தப்போம், நீங்க கொடுக்கறத விட 10 ரூபாய் கம்மியா தப்போம் அப்படின்னா நம்ம திட்டிருக்கோம்ல. ஏன் பெல்ட் பேட்ச் எல்லாம் இவங்க தான் கொடுக்கணுமா, நாங்க வெளியில வாங்க கூடாதா, நாங்க இந்த யூனிஃபார்ம் வெளியில தச்சுட்டு வர மாட்டோமா, இந்த ஷூவை நாங்க வெளியில வாங்கிட்டு வர மாட்டோமா அப்படின்னு திட்டிருப்போம்ல. பட் நாம பிரைவேட் ஸ்கூல்ல திட்டினது தப்பு அப்படின்னு இப்ப திமுக சொல்லியிருக்கு. ஏன் அப்படின்னா பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய அந்த நந்தகுமார் பொதுச் செயலாளரா, அந்த கூட்டமைப்போட பொதுச் செயலாளரா இருக்கக்கூடிய நந்தகுமாரை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிரைவேட் ஸ்கூலுக்கு இந்த அன்பில் மகேஷும் அவங்க டீமும் என்ன உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த கான்ட்ராக்டை எங்களுக்கு தான் கொடுக்கணும். உங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் இருக்குல்ல, உங்க ஸ்கூல்ல 1000 பேர் படிக்கிறானா, 1000 பேருக்கான அந்த யூனிஃபார்ம் இருக்குல்ல, அந்த கான்ட்ராக்டை நான் ஒரு நபர் சொல்லுவேன், அவங்கிட்ட தான் கொடுக்கணும். இந்த ஸ்கூலா நான் சொல்லுவேன், அந்த நபருக்கு தான் நீ கான்ட்ராக்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரைவேட் ஸ்கூலுக்கு இவங்க எல்லாருமே அழுத்தம் கொடுத்திருக்காங்க. சோ பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்டே அழுத்தம் கொடுக்குது,
மினிஸ்ட்ரி அழுத்தம் கொடுக்குது, மினிஸ்டரே சொல்றாரு, மினிஸ்டரோட பிஏ சொல்றாரு, மினிஸ்டரோட அசிஸ்டன்ட் சொல்றாருன்னு இப்படி வரப்போ பிரைவேட் ஸ்கூல் என்ன பண்ணுவாங்க, அந்த இவங்க வாங்குவாங்கல்ல அந்த கமிஷனையும் சேர்த்து எங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போட்டு இந்த யூனிஃபார்ம்லாம் தைங்க, 2000 ரூபாய் கொடுத்தா இந்த செட்லாம் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு தான் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் திமுக ஆட்சியில நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இது எவ்வளவு பெரிய ஸ்கேமாப்பா, ஒவ்வொரு ஸ்கூலுக்கு இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இருக்கு. ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிறப்போ எவ்வளவு ஸ்கேமுப்பா நடந்திருக்கும் அப்படின்னா, நான் நம்பர்ஸ் வேணா சொல்றேன், என்னால கூட்டி கழிச்சுலாம் பார்த்து சொல்ல முடியல, பெரிய நம்பரு, நீங்களே வேணா கூட்டி போட்டுக்கோங்க. அப்ராக்சிமேட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல 8000 பிரைவேட் ஸ்கூல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 8000 பிரைவேட் ஸ்கூல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு ஸ்கூலுக்கு ஒரு வருஷத்துக்கு நீங்க பள்ளி தொடங்கினதுல இருந்து அந்த 12 மாசம் இருக்குல்ல, ஒரு வருஷத்துல 12 மாசம் வரைக்கும் பல முறை நீங்க கவர்மெண்ட்ட போய் பல விஷயங்களுக்கு பர்மிஷன் வாங்க வேண்டியது அப்படிங்கிறது இருக்கும். சோ ஒவ்வொரு முறையும் ஒரு ஸ்கூலு கிட்ட இருந்து இந்த நம்ம அன்பில் மகேஷ் டீம் வந்து காசு வாங்கியிருந்தாங்க அப்படின்னா எவ்வளவு வாங்கியிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. நீங்க சிம்பிளா வச்சுக்கிட்டா கூட ஒரு ஸ்கூலுக்கு ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம், நான் ரொம்ப கம்மியா சொல்றேன், 1 கோடி ரூபாய் கட்டுற ஸ்கூல்லாம் இருக்கு, கொடுத்துட்டு பர்மிஷன் வாங்குற ஸ்கூல்லாம் இருக்கு. நான் சிம்பிளா சொல்றேன், ஒரு ஸ்கூலுக்கு 10 லட்சம் ரூபாய் அப்படின்னா கூட வாங்கியிருந்தாங்க ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா கூட 8000 ஸ்கூலுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வாங்கியிருப்பாங்க, 5 வருஷத்துக்கு இந்த அன்பில் மகேஷ் டீம் எவ்வளவு வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் வந்து ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கு. இதெல்லாம் எங்க வச்சு வாங்கியிருக்காங்க அப்படின்னா, அதுலயும் இந்த திமுக தில்லுமுள்ளு மூளை இருக்குல்ல, தில்லுமுள்ளு மூளை அப்படிங்கிறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் தைரியமான மூளை, டிபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க, டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு பில்டிங் வந்து சென்னை நுங்கம்பாக்கத்துல இருக்குங்க. அது மேல அது என்னத்துக்காக அப்படின்னா, இந்த எஜுகேஷன் சம்பந்தமா, இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் சம்பந்தமா கைட் பண்றது, அத மாதிரியான விஷயங்களுக்காக ஸ்டூடெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் டிபிஐ. பட் அந்த பில்டிங் மேலேயே செகண்ட் ஃப்ளோர்ல ரூம் போட்டு இத மாதிரி இந்த ஸ்கூல்லாம் கேட்பாங்கல்ல, பர்மிஷன் கேட்கணுமா, நீ செகண்ட் ஃப்ளோர்ல இந்த ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு மேல உட்காந்துக்கிட்டு, நானா சொல்லுங்க, இந்த பொதுச் செயலாளர் நந்தகுமார் இருக்காங்களா, அவங்களே சொல்றாங்க, அன்பில் மகேஷுடைய சொந்தக்காரங்க செகண்ட் ஃப்ளோர்ல ரூம் போட்டு உட்காந்துக்கிட்டு லஞ்சம் வாங்கினாங்க, இதுக்கா இத்தனை லட்சம், இதுக்கா இத்தனை லட்சம், இதுக்கா 50 லட்சம் அப்படின்னு அது மேல உட்காந்துக்கிட்டு வாங்கியிருக்காங்க. இது போக சில விஷயங்கள், சில லஞ்சத்தை நேரடியா வாங்க முடியாதுல்ல, அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் வேணும்ல, அதுக்காக டி நகர்ல குளோபல் 360 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தையே உருவாக்கி அந்த நிறுவனம் அந்த பணத்தை வாங்குற மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பள்ளிகள்ல அன்பில் மகேஷும் அவங்களுடைய உறவினர்களும் அசிஸ்டன்ஸும் அதிகாரிகள் வாங்குறாங்க அப்படின்னா, அன்பில் மகேஷ் வாங்க சொல்றாருன்னா அவங்க வாங்கி தான் ஆகணும், இல்ல நான் வாங்க மாட்டேன்னா டிரான்ஸ்பர் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க. சோ அதிகாரிகளும் இந்த 5 வருஷத்துல வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய குற்றச்சாட்டு. சோ ஒட்டு மொத்தமா இந்த ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி இருக்குல்ல, அது ஃபுல்லா இப்ப டாஸ்மார்க் துறையில இவ்வளவு அடியில இருந்து நுனி வரைக்கும் ஸ்கேம் அப்படின்னு சொல்றோம்ல, அதே மாதிரி இந்த எஜுகேஷன் மினிஸ்ட்ரியிலும் ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்ட்ரியிலும் அடியிலேருந்து நுனி வரை முழுசா ஸ்கேம் நடந்திருக்கு அப்படிங்கிற அலிகேஷனை நேத்தி நந்தகுமார் அவர்கள் வச்சிருக்காங்க. சோ இதுல இப்ப தாவேகாவுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய டாஸ்க் என்ன அப்படின்னா, சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இதுக்கு முன்னாடி தாவேகா சைட்ல சொல்லிட்டு இருந்தாங்க, என்ன நடவடிக்கை, நீங்க லஞ்சம் வாங்குறத போட்டு கொடுத்தா 1 லட்சம் ரூபாய் தரேன் அப்படின்னு இப்ப சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த அளவுக்கு நாங்க நேர்மையா செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த தாவேகாவுக்கு தொக்கா ஒரு விஷயம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஒரு முக்கிய இடத்தை இருந்து அந்த சமூகத்துல தனியார் பள்ளிகள் அந்த கூட்டமைப்போட ஒரு முக்கிய இடத்தை இருந்து அந்த நந்தகுமார் அவர்களே வந்து இந்த அலிகேஷன் அப்படிங்கிறத வச்சுட்டாங்க. இவ்வளவு பெரிய ஸ்கேம் திமுக ஆட்சியில நடந்திருக்கு அப்படின்னு. இது இல்லாம இன்னும் அடுத்தடுத்து பல குற்றச்சாட்டுகள், ஒவ்வொரு தனியார் பள்ளி நிறுவனரும் இருப்பாங்கல்ல, இந்த திமுகவால பாதிக்கப்பட்டவங்க, நான் பசங்களுக்கு அதிகமா ஃபீஸ் போடுறனாவே இவங்களுக்கு கமிஷன் கட்டதான்னு நினைச்சிட்டு எத்தனை பேர் கட்டியிருப்பாங்க. சோ அவங்க எல்லாம் இப்ப ஒவ்வொருத்தவங்களா அந்த அலிகேஷன் வச்சிருப்பாங்க, கம்ப்ளைண்ட் அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்கல்ல. சோ அதெல்லாம் எடுத்து முறையான விசாரணை நடத்தி அன்பில் மகேஷையும் சரி, இந்த பள்ளிக்கல்வித்துறையில வேற யாரெல்லாம் இந்த சித்து விளையாட்டுகளை காட்டினாங்களோ, அன்பில் மகேஷோட சொந்தக்காரங்க அதிகாரிகள் எல்லாம் காட்டினாங்களோ, அவங்க மேலலாம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அப்படிங்கிறது தாவேகாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கடமை. சோ அதை செய்யறதுக்கு தாவேகா துணிவாங்களா, அன்பில் மகேஷ் மேல நடவடிக்கை எடுத்து கைது செய்வாங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா நான்லாம் திட்டி விட்டுருவாங்க.